ஹலோ மை ஃபேமிலி, தேங்காய் பால் சாதம் செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பிரிஞ்சி சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா, அப்போது இது உங்களுக்காக தான் தேங்காய் பால் சாதம். எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்க்கணும். அரை மூடி தேங்காவை கட் பண்ணி நல்லா கழுவி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டம்ளர் வர மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டுட்டு 2 ஆனியன் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் ஆனியன். அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறம் வதக்கும் போதே கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ரொம்ப சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க, நிறைய தக்காளி போடக்கூடாது. அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கிட்டு இருக்கும் போதே புதினா கழுவி எடுத்துக்கோங்க, அது ஒரு புடி போட்டு அதுவும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே அரிசி போட்டுருங்க. அரிசி போட்டு நல்லா கலரிட்டு நல்லா கொதி வந்தோடனே மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் உங்களுக்கு சமையல் முடியும். இதுக்கு என்ன சைடிஷ் நல்லாயிருக்குன்னா, காலிஃப்ளவர் பகோடா நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும், எக் ஃப்ரை நல்லாயிருக்கும். இது மோஸ்ட்லி நான் நைட் டைம் தான் செய்வேன். நீங்களும் நைட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வரும், பாருங்கள். பாய் பாய். மந்திரத்தால் பாயுள்ள குதிரை